முத்தமிழ் முருகன் மாநாட்டுக்காக பழனி நகரம் என்பது ஒரு விழா கோலம் போன்றக்கூடிய ஒரு காட்சி இருக்குது. மாநாடு நடைபெறக்கூடிய அந்த பழனி ஆண்டவர் கல்லூரியில ஒரு 4 ஏக்கர் பரப்பளவுல மிக பிரம்மாண்டமாக இந்த மாநாட்டுக்கான அரங்கங்கள் வடிவமைக்கப்பட்டிருக்கு. இந்த இடம் அப்படிங்கிறது இந்த மாநாட்டிலேயே கொஞ்சம் சுவாரஸ்யமான இடம். இது ஒரு கண்காட்சி அரங்கம். முருகனை பத்தி கண்காட்சி அரங்கத்தினுடைய முகப்பு அப்படியே ஒரு கைலாய மலையினுடைய தோற்றத்துல வடிவமைக்கப்பட்டிருக்கு. கைலாய மலையில மேல சிவன் பார்வதியோட முருகன் விநாயகர் அவருடைய மற்ற நபர்கள் எல்லாம் இருக்கிற மாதிரியாக ஒரு தோற்றம் என்பது பிரம்மாண்டமான ஒரு செட்டு போட்டிருக்காங்க. அதுக்கு கீழே முருகனுடைய அந்த 6 முகங்கள் கொண்ட முருகனுடைய சிலை, அருகில வள்ளி தெய்வானையோட கூடிய மயில் அவர் அமர்ந்திருக்கிற மாதிரியான ஒரு சிலையோட கூடிய அந்த முகப்பு அப்படிங்கிறது வடிவமைக்கப்பட்டிருக்கு. மாநாட்டினுடைய அந்த துவக்கமாக இந்த இடத்துல ஒரு 100 அடி உயரத்துக்கு ஒரு பிரம்மாண்டமான கொடி கம்பம் வச்சிருக்காங்க. அதுல மாநாடு சார்ந்த மாநாட்டினுடைய எழுத்து மற்றும் முருகனுடைய படம் பொறிக்கப்பட்ட ஒரு பெரிய கொடி அப்படிங்கிறது ஏற்றப்பட்டிருக்கிறது. 8:30 மணி அளவில் அந்த கொடியேற்ற தொடர்ந்து மாநாடு என்பது துவங்குகிறது. மாநாட்டினுடைய நிறைய விஷயங்கள் முருகனை இதுவரைக்கும் தமிழ் கடவுள் அப்படின்னு முருகனுக்கு ஒரு அடைமொழி இருக்கு, முருகனுக்கு ஒரு அடையாளம் இருக்கு. அப்படின்னா அந்த அடையாளத்தை தாண்டி முருகனை எப்படியெல்லாம் நாம தெரிஞ்சுக்கலாம், அதுக்கு அப்பால் முருகன் எப்படியெல்லாம் தத்துவமாக ஆன்மீகமாக உள்வாங்கப்பட வேண்டியவர், அல்லது பண்பாட்டளவில் மரபார்ந்து முருகனுக்கு என்ன மாதிரியான இடம் தமிழ் நிலத்தில் இருக்கிறது, முருகனை எப்படியாக பக்தர்கள் இதற்கு மேல் அணுக வேண்டும் என்பது தொடர்பான பல்வேறு கோணங்களை விரிவாக்கி செல்வதற்குண்டான வாய்ப்புகளை இந்த மாநாடு ஏற்படுத்தி தரும் என்ற ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை இருக்கிறார்கள். மாநாட்டில் பல்வேறு விதமான ஆதீனங்கள் பங்கேற்கிறார்கள். திருவண்ணாமலை, தருமபுரம், மதுரை, பொம்மபுரம் இப்படி எல்லா ஆதீனங்களும் பங்கேற்கிறார்கள். உலகம் முழுவதும் இருந்து வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய ஒரு 40க்கு மேற்பட்டோர் உட்பட ஒரு 1000க்கு மேற்பட்டோர் ஆய்வு கட்டுரைகளை சமர்ப்பிக்கிறார்கள். அந்த ஆய்வு கட்டுரைகள் அப்படிங்கிறது முருகன் சார்ந்து முருகன் குறித்தான வெவ்வேறு விதமான ஆய்வுகள், வெவ்வேறு தலைப்புகள் நடத்தப்பட்டிருக்குது. மரபு வழியில் முருகன் அல்லது முருகன் தத்துவார்த்தமாக முருகன், இப்படி பல்வேறு விதமாக முருகன் சார்ந்த ஆய்வுகள் நடத்தப்பட்ட அந்த ஆய்வு கட்டுரைகள் எல்லாம் இன்றைக்கு 2 நாட்களில் சமர்ப்பிக்கப்பட இருக்குது. உயர்நீதிமன்ற நீதிபதிகள் பங்கேற்று இந்த மாநாட்டில் உரையாற்றுகிறார்கள். இந்த மாநாட்டினுடைய அந்த முக்கியமான பகுதி என்பது இந்த கண்காட்சி அரங்கு. பொது பார்வையாளர்களுக்கும் அதிகமான ஈர்ப்பை அளிக்கக்கூடிய ஒரு இடம். பழனி ஆண்டவர் கல்லூரியில் அமைக்கப்பட்ட இந்த பிரம்மாண்டமான இந்த கண்காட்சி அரங்கினுடைய செட்டுக்குள்ள இருக்கும். இந்த இடத்துல முருகனுடைய பெருமைகளை பேசக்கூடிய கந்த புராணத்திலையும் திருச்செந்தூர் பிள்ளை தமிழ் இப்படி முருகன் சார்ந்து இருக்கக்கூடிய பக்தி இலக்கிய பாடல்கள் இருக்கக்கூடிய அந்த பாடல்கள்லாம் எடுத்து அதனுடைய அழகான வரிகளோட இந்த இடத்துல புகைப்படங்களோட இந்த இடங்கள்ல அவருடைய புகைப்படங்கள் எல்லாம் காட்சி வைக்கப்பட்டிருக்குது. இந்த தொடர்ந்து கண்காட்சி அரங்கத்துக்குள்ளேயே முழுக்க ஏசி வசதி பண்ணியிருக்காங்க. அதனால குழுகுலுன்னு முருகனை தரிசிக்கலாம். முருகனை தரிசிக்கும் போது ஒரு குழுமை இருக்கும், இங்க இன்னும் குழுகுலுன்னு முருகனை தரிசிக்கலாம் அப்படின்றதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்திருக்காங்க. இந்த இடத்துல முருகனுடைய பிரம்மாண்டமான வேல் இருக்கு. அதுக்கப்புறம் அவர் சிலைகள் எல்லாம் வரிசையாக அறுபடை வீடுகளிலையும் முருகன் என்னவாக இருக்கிறார், அவருடைய தோற்றங்கள் என்னவாக இருக்கிறது என்பது தொடர்பான சிலைகள் எல்லாம் வைக்கப்பட்டிருக்குது. முருகனுக்கு அவருக்கு இருக்கக்கூடிய தாய் பாசம், அவர் கொடுக்கக்கூடிய போர்த்திறம், அவங்களுடைய தந்தைக்கு உபதேசம் அளித்தல், இப்படி முருகனுக்கு பல்வேறு விதமான குணங்கள், அவருடைய பண்புகள் எல்லாம் அவருக்கு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அதை விளக்குறதுக்கு உண்டான புகைப்படங்கள் எல்லாம் இடத்துல வைக்கப்பட்டிருக்கு. முருகப்பெருமானுடைய திருக்குடும்பம் என்ன, சித்தர்களுக்கெல்லாம் சித்தர் முருகனுடைய சிவலிங்க பூஜை, இப்படியான தலைப்புகள்ல வடிவமைக்கப்பட்டிருக்குது. முருகன் அந்த அறுபடை வீடுகளில் இருக்கக்கூடிய முருகனையும் ஒரே இடத்துல எனக்கு தரிசிக்கலாம் அப்படின்றதுக்குண்டான வாய்ப்புகளை உருவாக்கி இங்க பாருங்க. இது முருகனுடைய முதல் படை வீடான திருப்பரங்குன்றத்துல முருகன் எப்படி அமர்ந்திருப்பார் அப்படின்றதுக்கு உண்டான அதே காட்சி ரொம்ப தத்ரூபமா வடிவமைச்சிருக்காங்க. ரொம்ப அழகா இருக்கு. அடுத்து முருகன் தெய்வானையுடைய திருக்கல்யாணம், முருகனுக்கும் தெய்வானைக்குமான திருக்கல்யாணம் எப்படி நடந்தது, அது போன்ற விளக்கங்கள் எல்லாம் இந்த இடத்துல பின்னாடி வச்சிருக்காங்க. தொடர்ந்து அதுக்கு அடுத்த படை வீட்டுல முருகன் என்னவாக இருக்கிறாரு, அப்படி திருச்செந்தூர்ல முருகன் என்னவாக இருக்கிறாரு, அப்படி எப்படி நிக்கிறாரு அப்படின்ற ஒரு கோலம் அங்கே நம்ம பார்க்கலாம். இது ஒரு வகையில முருக பக்தர்களுக்கு ஒரு ரொம்ப ஈர்ப்பளிக்கக்கூடிய ஒரு இடம். ஏன்னா முருகனை ஒவ்வொரு தலங்களுக்கும் முருகனை 6 படை வீடுல முருகனை போய் தரிசிக்கிறதுக்கு உண்டான ஒரு இடத்துல அந்த வாய்ப்புங்கிறது அவங்களுக்கும் சரி, பொது மக்களுக்கும் சரி, முருக பக்தர்களுக்கும் சரி மிக ஈர்ப்பளிக்கக்கூடிய ஒண்ணு.
இது மூன்றாம் படை வீடு. பழனியில எப்படி என்ன கோலத்துல முருகன் தண்டாயுதபாணியாக இந்த இடத்துல எப்படி நிக்கிறாரு அப்படின்ற ஒரு உருவகம் இந்த இடத்துல உருவாக்கியிருக்காங்க. ராஜ அலங்காரத்துல முருகனுடைய அந்த தோற்றம் இந்த இடத்துல வடிவமைக்கப்பட்டிருக்குது. அந்த எல்லா இடங்கள்லயுமே அந்தந்த படை வீடுகளுடைய சிறப்பு என்ன, அந்த பழனிக்கு திரு ஆவினன்குடி, அதுக்கு ஏன் அப்படி வந்தது, முருகனுக்கு அப்படி ஒரு இந்த அவருடைய தலத்துக்கு எப்படியாக இந்த பேர் வந்தது அப்படின்ற விவரங்கள் எல்லாம் கொடுத்திருக்காங்க. இந்த மாநாட்டினுடைய ரொம்ப சுவாரஸ்யத்தை அதிகரிக்கக்கூடிய ஒரு இடமே இந்த கண்காட்சி கூடம் தான். முருகனுக்கு அதிகமாக பாடல்கள் பாடிய, முருகனை புகழ்ந்து உருகி முருகனுக்காகவே வாழ்ந்த அருணகிரிநாதருக்கு திருப்புகழ் அருணகிரிநாதர் அப்படின்ற பெயர்ல அவருக்கு இங்க தனியாக சிலை வச்சிருக்காங்க. இந்த அருணகிரிநாதர் முருகனுக்காக அவங்க வாழ்க்கையை அர்ப்பணிச்ச போகர், அருணகிரிநாதர், இப்படி ஆட்களுடைய அவர்களுடைய பங்களிப்பு என்னவாக இருந்திருக்கு, முருகனுக்கு பக்தியில், ஆன்மீகத்தில், தத்துவத்தில் அவர்களுடைய பங்களிப்பு எல்லாம் என்னவாக இருந்திருக்குது அப்படிங்கிற இடங்கள் எல்லாம் இங்க வச்சிருக்காங்க. முருகனுடைய பெருமைகளில் சொல்லக்கூடிய இந்த புகைப்பட அரங்கு அப்படிங்கிறது ஒரு படிக்க முருகனுக்கு இப்படியெல்லாம் குணங்கள் இருக்கா, முருகனுக்கு இப்படியெல்லாம் பெருமைகள் இருக்கா அப்படின்னு எல்லாரும் ஓரளவுக்கு கொஞ்சம் வியக்கக்கூடிய வகையில தான் அந்த இடங்கள்ல வச்சிருக்காங்க. அடிப்படையிலேயே முருகன் தமிழ் நிலத்தோட ரொம்ப தொடர்புள்ள, இன்னும் உயிர்ப்போட இருக்கக்கூடிய ஒரு கடவுள், தமிழ் கடவுள். அதனாலதான் முருகனை சொல்றாங்க குறிஞ்சி நிலக்கடவுள், நம்மோடு குறிஞ்சி நில தலைவனாக இருந்து அவர் பின்னாடி கடவுள் ஆனார். இப்படியெல்லாம் அவர் சார்ந்த வரலாற்று தகவல்கள் வரக்கூடிய நிலையில இந்த ஆய்வு கட்டுரைகளாகட்டும், இங்க இருக்கக்கூடிய அரங்கங்களாகட்டும், இது எல்லாமே முருகன் எப்படி ஆனவர், முருகனை வெறுமன நீங்க ஒரு குறிஞ்சி நில தலைவன் அப்படிங்கிறதுக்கு அப்பாற்பட்டு இன்னும் எப்படி எல்லாம் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றதுதான். இது பாருங்க, 4ஆம் படை வீட்டில் சுவாமி மலையில இருக்கக்கூடிய முருகனுடைய அவதார தோற்றம் அது. அறுபடை வீடுகள்ல 3ஆம் படை வீட்டுல பழனியை ஏன் தேர்வு செய்யறாங்கன்னா, அறுபடை வீடுகள்ல மிக பிரபலமானது பழனி, மிக பிரபலமானதும் அதிகமான பக்தர்கள் அன்றாடம் வந்து போகக்கூடிய ஒரு இடமா இருக்கனால பழனி தேர்வு செய்யப்பட்டு இங்க இந்த கண்காட்சி நடத்தப்படுது. இது திருத்தணி 5ஆம் படை வீட்டுல அவர் முருகன் எப்படியாக இருக்கிறார், வள்ளி தெய்வானையோட 2 பக்கம் அவங்க இருவருக்கும் தனித்தனி சிலைகள் இருக்கு. முருகன் நடுவில் இருக்க திருத்தணியில 5ஆம் படை வீட்டுல முருகன் அவருடைய கோலம் இப்படி இருக்கு. அதுக்கு அடுத்து ஆறாம் படை வீடுல முருகனுடைய உருவகம் என்னவாக இருக்குது, முருகன் என்ன தோற்றத்தை 6ஆம் படை வீட்டுல இருக்காரு அப்படின்ற மாதிரியான அந்த உருவகம், அந்த சிலை வடிவமைக்கப்பட்டிருக்குது. இங்க விர்ச்சுவல் ரியாலிட்டி முறையில முருகனை நம்ம தரிசிக்க முடியும். முருகனை அப்படியே முப்பரிமாண கோணத்துல அவரை பார்த்து ரசிக்க முடியும். ஏற்கனவே கற்பனையில முருகனை பார்த்து அவர் என்னவாக இருந்தார், அவருடைய வாழ்க்கை என்னவாக இருந்ததுன்னு நம்ம எல்லாம் கற்பனையில செல்லக்கூடிய இடத்தை நேரடியாக விர்ச்சுவல் ரியாலிட்டி முறையில காட்டக்கூடிய ஒரு திரையரங்கமே இங்க ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. இங்க என்ன வசதிகள் இருக்குன்னு கேட்கலாம் சார். இங்க எவ்வளவு பேர் ஒரே நேரத்துல பார்க்க முடியும், என்ன அவங்க பார்க்க முடியும்? அதுல இது 100 பேர் அமர்ந்து பார்க்கக்கூடிய மெய்நிகர் காட்சி அரங்கம். மெய்நிகர்னா விர்ச்சுவல் ரியாலிட்டி. அதாவது இந்த விர்ச்சுவல் ரியாலிட்டி ஹெட்செட்டை போட்டுட்டாங்க அப்படின்னா அவங்க உடல் மட்டும் இங்க இருக்கும், அவங்களோட விஷுவல், அந்த ஆடியோ, சவுண்ட் எல்லாமே அறுபடை வீட்டுக்கு டிராவல் ஆவாங்க. ஒரு அறுபடை வீடையும் 2 நிமிஷம் நம்ம பிளே பண்ணி காட்டுறோம். ஸோ அந்த 2 நிமிஷமும் அவங்க அறுபடை வீட்டுக்கு போய் அந்த இப்போ திருப்பரங்குன்றம், திருச்செந்தூர், பழனி, சுவாமிமலை, திருத்தணி, பழமுதிர்ச்சோலை 6 படை வீடையும் அவங்க 2 நிமிஷம் டிராவல் பண்ணி உற்சவருக்கு ஆரத்தி கொண்டு பார்த்துட்டு அவங்க வெளியில வந்துருவாங்க. ஸோ 10 நிமிஷம் கழிச்சு அவங்க வெளியில இங்க மறுபடியும் விஆர் ஹெட்செட்டை கழட்டிட்டாங்கன்னாக்கா அவங்க அங்க எல்லாம் போயிட்டு வந்த திருப்தி அவங்களுக்கு கிடைக்கும். அந்த மாதிரியான ஏற்பாடு நம்ம பண்ணி பார்க்கலாமா சார்? நாங்க பார்க்கலாமா? நம்ம அவர் முருகனை 6 படை வீடுக்கும் நேரம் நம்ம பயணிக்கலாம். அது போக ஆரத்தி, அதை தரிசனமே பண்ணலாம், ஆரத்தி காட்டுறதே பார்க்க முடியுங்கிறாரு. ஓ, யானை ஆசீர்வாதம், ஆரத்தி எல்லாம் இருக்கு. நாம பார்க்க போறோம். அப்படியே எப்படி அந்த அனுபவம் நமக்கு என்னவாக இருக்குன்றத தெரிஞ்சுப்போம். பிரமாதமா இருக்கு. அப்படியே மேகங்களுக்கு நடுவுல பயணிச்சு காட்சி போகுது. முதல் படை வீடு திருப்பரங்குன்றம் கோயிலுக்குள்ள அப்படியே நம்ம பயணிக்கிறோம்.
ஆஹா, மயில் வந்து அந்த கோயில் வளாகத்துல மயில் வந்து ஆடுது. அந்த மயில் மேல உட்கார்ந்து நம்ம அந்த கோயிலுக்குள்ள போற மாதிரி ஒரு அனுபவம். அப்படியே மிதந்து போகுது காட்சியெல்லாம். ஆகா, முருகன் சேவல் சேவல் சேவல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு கோயில் வளாகங்களுக்குள்ள. ஆரத்தி காட்டுறாங்க முருகனுக்கு. ஒரு மாதிரி புல்லரிக்க வைக்கிற மாதிரியான ஒரு அனுபவமா இருக்கு. நமக்கு நம்மளை மறந்து கையெழுத்து கும்பிடுற மாதிரி இந்த காட்சிகள் இருக்கு. தங்கத்தேர்ல முருகப்பெருமானுக்கு ஆரத்தி காட்டுறாங்க. முருகன் வந்து பழனியில கூடிய ராஜ அலங்கார தோற்றத்துல அப்படி நிக்கிறாரு. அப்படியே நம்ம காட்சி கொடுக்கிறாரு முருகன். இங்கேயும் மயிலும் சேவல் அந்த தங்க கோபுரம். அந்த அளவுக்கு அது ரொம்ப பிரமாதமா இருக்கு. நம்ம வந்து அறுபடை வீடுகளுக்கும் போயிருக்கோம். இப்ப வந்து முருகனுடைய தோற்றங்களை சிலையா தான் பார்த்தோம். இது வந்து ரொம்ப பக்கத்துல நம்ம முருகனுடைய மயில் வந்து நம்ம மேல, அதாவது மயில் மேல உட்கார்ந்து முருகன் பாக்குற மாதிரியே நம்மளும் இந்த இடங்களுக்கெல்லாம் பயணிக்கிற ஒரு அனுபவம் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கு. அது அவசியம் இங்க எல்லாருமே வந்து பார்க்கணும். இந்த விர்ச்சுவல் ரியாலிட்டி அனுபவத்துக்காக வேணும் இதை வந்து நீங்க பார்த்து ஆக வேண்டிய ஒரு இடம் இருக்கு. நம்ம இந்த அரங்கத்தினுடைய அடுத்த பகுதிக்கு போறோம். அங்க தியேட்டர் இருக்கு. இன்னும் என்னெல்லாம் இருக்குன்றத அங்க பார்க்க போறோம். வாங்க. முருகனை நவீனப்படுத்தி இருக்காங்க. முருகனை வந்து நீங்க கோயில்கள்ல, அறுபடை தலங்கள்ல ஒரு விதமான விளக்கம் இருக்கலாம். இன்னைக்கு இருக்கக்கூடிய தலைமுறைக்கு அங்க போய் முருகனை பத்தி, முருகனுடைய வரலாறை தெரிஞ்சுக்கிறதுலயோ, முருகனை பத்தி தெரிஞ்சுக்கிறதுலயோ இப்போ உள்ள தலைமுறைகளுக்கு ஒரு சின்ன விளக்கம் இருக்கலாம், மனத்தடை இருக்கலாம். அதை முருகனை அணுகிறதுக்கோ, அங்க போறதுக்கோ, சாமி கும்பிடணுமா, சாமி கும்பிடுறதுக்கு போறீங்களா அப்படின்னு பெரியவங்க எல்லாம் ஒரு மாதிரி கிண்டல் பண்ணக்கூடிய வகையில இன்னைக்கு இருக்க தலைமுறைகள் பேசக்கூடியதை பாக்குறோம். ஆனா இங்க வந்து முருகன் நவீனப்படுத்தப்பட்டிருக்கிறாரு. நம்ம ஏற்கனவே விர்ச்சுவல் ரியாலிட்டியில முருகன் என்னவாக இருக்கிறாருன்னு பார்த்தோம். முருக தலங்களுக்குள்ள பயணிச்சோம். ரொம்ப நெருக்கமாக, ரொம்ப பக்கத்துல முருகனை பார்த்தோம். வேல், மயில் இதெல்லாம் வந்து அப்படியே நம்மளை கடந்து போக, சேவல் பறந்து போக அப்படி முருகனை அனுபவிச்சோம். இப்ப இந்த இடம் அப்படிங்கிறது 3D தொழில்நுட்பத்துல 3D கண்ணாடியை போட்டுக்கிட்டு முருகனுக்காக உருவாக்கின ஒரு பாட்டை பாக்குறோம். இதெல்லாம் வந்து ஒரு வகையில இளம் தலைமுறையை, இன்னைக்கு இருக்க தலைமுறையை முருகனை நோக்கி இழுத்துட்டு வர்றதுக்கான ஒரு முக்கியமான முயற்சி அப்படின்னு தோணுது. ஆனா ப்ளே பண்ணுங்க பாப்போம். இந்த 3D தியேட்டர்ல இந்த தொழில்நுட்பத்துல முருகனை பார்க்கறது அப்படிங்கிறது வந்து இதுவரைக்கும் கிடைக்காத ஒரு அனுபவம். முருகனை வந்து இந்த தலைமுறை வந்து ரொம்ப பக்கத்துல நெருங்கி வர்றதுக்கான நிறைய வாய்ப்புகளை இந்த கண்காட்சி அரங்கம் உருவாக்கி வைத்திருக்குன்னா அதுல ஒரு ரொம்ப முக்கியமானதும் ரொம்ப உச்சமானதும் இந்த 3D தியேட்டர். இந்த 3D வடிவுல முருகனை பத்தின ஒரு 5 நிமிஷ பாட்டுக்குள்ள அவருடைய வாழ்க்கையை சொல்றாங்க. பாடகர் பா விஜய் வந்து இந்த பாட்டை எழுதி அவருடைய பங்களிப்புல இது தயாரிக்கப்பட்டிருக்கு. இந்த பாட்டு, இந்த பாட்டிலே வந்து முழுக்க முருகனுடைய பெருமைகள் எல்லாம் பேசப்படுது. அறுபடை வீடுகள் காட்டப்படுது. ஆட்டம் பாட்டத்தோட இந்த பாட்டு படமாக்கப்பட்டிருக்கு.
ரொம்ப ஒரு மெய் சிலிர்க்க வைக்கக்கூடிய ஒரு அனுபவத்தை இந்த 3D அரங்கம் கொடுக்குது. அவசியம் இது எல்லாரும் அனுபவிக்க வேண்டிய, பார்க்க வேண்டிய இந்த அனுபவத்தை பெற்றே ஆக வேண்டிய ஒரு அவசியம் இருக்கு.